அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் நல்வழியில் செல்பவர்கள் மீள்வார்கள் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: நல்வழியில் செல்பவர்கள் மீள்வார்கள். முன்னம் பல கதைகள் என கேட்டிருப்போம். அசுரர்கள் அண்டங்களை ஆண்டதாகவும் தேவர்களை சிறைப்படுத்தியதாகவும் அதனை இப்போது காண்கிறோம். தருமம் தழைக்காது அதர்மம் ஓங்கும். ஒழுக்கம் பாவ புண்ணியம் மதிக்கப்படமாட்டாது. உலகம் நாசத்தை எதிர்நோக்கி இருக்கும். அமைதியை காண முடியாது. விஞ்ஞான காலம் அசுர ஆட்சியை வருவித்து உள்ளது. மரணத்தை நாடி போய்க்கொண்டிருக்கின்றோம். அசுர நிலை அழியப் போவது திண்ணம். நல்வழியில் செல்பவர்கள் மீள்வார்கள். உலகம் விஷமாகி வருவதைக் கண்டும் கேட்டும் அறியாதது என்ன? நீங்கள் என்ன செய்வீர்கள்? உலகாசைப்படுத்தும் பாடு. நல்லோர் சொன்னது புரியவில்லை. தீயோர் சொல்வது புரிகிறது. சுத்த சன்மார்க்கம் சென்றால் மேற்கண்டவைகளால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஒழுக்கம் இரு வகைப்படும். ஒன்று, மனம் வாக்கு காயத்தால் தனக்கும் மற்றவர்க்கும் தீங்கு இழையாமை, துன்பம் தவிர்க்கும். அடுத்தது, தனக்கும் மற்றவருக்கும் மேல்நிலை பெறும் வரை உபகாரம் செய்வித்தல் இன்ப நிலையை தருவிக்கும். நிலையாமையே மரணம். மரணம் ஏன் உண்டாகின்றது? நிலையா வாழ்வை நிலையெனக் கொண்டமையால். நித்திய நிலையை நாடி பெற்றால் மரணம் மரித்துப் போம். மாயை சம்பந்தம் உடையவர் எவ்வகை சித்தி பேறு பெற்றவராயினும் இறப்பர். முன்பின் பிறப்பை மறுப்பவர்களை அறிஞர் என்று கூற வேண்டாம். அவர்களின் அறிவுத்திறன் குறுகிய எல்லை அளவே உள்ளது. தன்னை அறிந்தவனே மற்றவர்க்கு அறிவு புகட்ட வல்லவன். ஒரு பிறப்பின் வாழ்வின் பயனே மறுபிறப்பு. பயனை அனுபவிக்கும் போது முன்பிறப்பை காட்டினால் இவன் கதி என்னவாகும் அறிமின். பயனை அனுபவித்து அறியும்போது பயனுக்கு முன் செயலை ஏன் அறியவில்லை? அறிவீனத்தால். அறிவு இருந்தால் இப்பிறப்பின் பயனுக்கு
முன்பிறப்பின் செயலை அறியலாம். பிறந்து இருந்து செய்யும் வினையால் அறிக இனி பிறந்து எய்தும் வினையின் பயன். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை. நல்லார் தனக்கென வருந்தா பிறர்க்கென வருந்தும் பெருந்தகை. அவர் வருந்த இறைவன் சகியாது எல்லோர்க்கும் மழையைப் பெய்விப்பான் என அறிக. நல்லறம் தழைத்தால் வறுமை ஏது. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.